1 தீமோத்தேயு 6:6 பவுல் சொல்றாரு, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். சம்பளம் போதும், இருக்கிறவைகள் போதும், கிருபை உனக்கு போதும். கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் கடவுள் பயந்து நடக்கிறோமா? இந்த காலகட்டத்தில் நமக்கு எதுங்க உறுதி, நமக்கு எதுங்க அஸ்திபாரம் அப்படின்னா பூர்ண ரட்சிப்பு, இயேசு போல மாறுவது. நம்ம பிள்ளைகளுக்கு அந்த பொக்கிஷத்தை கொடுக்குறோமா? பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கணும். பிள்ளைகளுக்கு வீடு மாஸ்தியம், பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம் அப்படிலாம் இருக்கு, கரெக்டு தான். தெய்வ பயத்தை கொடுக்காம பிள்ளைகளை தேவ பக்தியில வளர்க்காம சும்மா வேற சொத்து சுகம் மட்டும் சேர்த்து வச்சா எல்லாம் குப்பைங்க. தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள். பிரசங்கி 12:13. கர்த்தருக்கு பயப்படுதுன்னா சும்மா அடிச்சிருவாரு, அந்த நடுக்கம் கிடையாது. அவருடைய கற்பனைகளை கடைபிடிக்க, அவருடைய ஓய்வு நாள் ஆசிரிக்க, அவருடைய ஆலயத்துக்கு தவறாம வரணும், அவர் கொடுக்க வேண்டியதை கரெக்டா கொடுக்கணும். சரிங்களா? ஊழியத்தை செய்யணும், சாட்சியா வாழணும், சமாதானமா வாழணும், சந்தோஷமான ஒரு ஐக்கியத்துல நிலைச்சிருக்கணும். நம்ம குடும்பங்கள் அக்கம் பக்கத்தில் அப்படி இருக்கிறோமா?